வணக்கம். சுவாமி சித்பவானந்தருடைய போதனைகள்ல இருந்து ஒரு அற்புதமான உருவகத்தை பத்தி தான் இன்னைக்கு நாம பார்க்க போறோம். நம்மளோட ஆன்மீக வளர்ச்சி இருக்குல்ல, அது எப்படிப்பட்டதுன்னு இது ரொம்பவே அழகா நமக்கு விளக்கும். வாங்க பார்க்கலாம். முதல்ல இந்த வரிகளை கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். அப்பாடா, எவ்ளோ பெரிய ஒரு ஆறுதல் பாருங்க இதுல. நாம செய்யற வழிபாடு சரியா தப்பான்னு ஒரு கவலையே வேண்டாம். நம்மளோட ஒவ்வொரு சின்ன முயற்சியும் இறைவன் ஏத்துப்பாங்கிற ஒரு அசைக்க முடியாத நம்பிக்கை அது நமக்கு கொடுக்குது இல்லையா? சரி, இந்த நம்பிக்கையை இன்னும் கொஞ்சம் ஆழமா புரிஞ்சுக்கலாமா? அதாவது இறைவனோட அருள்ங்கிறது எப்படிப்பட்டது, நம்மளோட முயற்சிகளை அது எப்படி பாக்குது? வாங்க பார்க்கலாம். சிம்பிளா சொல்லணும்னா, நம்ம ஆன்மீக பயணத்துல நாம பெர்ஃபெக்ட்டா இருக்கணும்னு அவசியமே இல்ல. ஆனா மனசுல உண்மையோட முயற்சி செஞ்சா போதும். இந்த ஒரு வரி நமக்கு எவ்ளோ பெரிய நிம்மதிய கொடுக்குது பாருங்க. நம்மளோட தடுமாற்றங்கள் கூட நம்ம வளர்ச்சியோட ஒரு முக்கியமான பகுதிதானே இத அழகா புரிய வைக்குது. சரி, ஓகே. இறைவன் நம்ம முயற்சிகளை ஏத்துக்கிறான்னு சொல்றோம். ஆனா அந்த முயற்சிங்கிறது உண்மையிலே எப்படி இருக்கும்? இது ஒரு முக்கியமான கேள்வி இல்லையா? இந்த கேள்விக்கான பதில்தான் நாம இன்னைக்கு பார்க்க போற விஷயத்தோட மையமே. இங்கதான் ஒரு சூப்பரான ரொம்ப அழகான ஒரு உருவகம் வருது. ஒரு ஆன்மீக சாதகனோட பயணத்தை நடக்க கத்துக்கிற ஒரு சின்ன குழந்தையோட வளர்ச்சியோட ஒப்பிடுறாங்க. கேட்கவே எவ்வளவு பொருத்தமா இருக்கு பாருங்க. ஒரு குழந்தையோட வளர்ச்சியை கொஞ்சம் நம்ம கண்ணு முன்னாடி கொண்டு வருவோமா? முதல்ல மல்லாக்கப்படுத்திருக்கு, அப்புறம் மெதுவா முயற்சி பண்ணி குப்பரப்படுக்குது, அதுக்கப்புறம் தவழ ஆரம்பிக்குது, அப்புறம் என்ன எழுந்து நிக்க முயற்சி பண்ணுது, துப்புன்னு விழுது, திரும்பவும் எழுந்து எதையாவது பிடிச்சு நடக்குது, கடைசியா நேரா நடக்க ஆரம்பிச்சிடுது. இதுல பாருங்க, ஒவ்வொரு ஸ்டேஜும் அடுத்த ஸ்டேஜுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். எதுவுமே வேஸ்ட் கிடையாது. அந்த விழுறது கூட ஒரு படிதான். சரி, இப்போ இந்த குழந்தையோட வளர்ச்சிய அப்படியே எடுத்து ஒரு ஆன்மீக சாதகனோட பயணத்துல பொருத்தி பார்க்கலாம் வாங்க. எவ்வளவு அருமையான ஒப்பீடு பாருங்க. குழந்தை தத்தி தத்தி நடக்கும்போது விழதானே செய்யும். அது மாதிரிதான் ஆன்மீக பாதையில போறவங்களும் தடுமாறுவாங்க. இங்க தடுமாற்றமும் முயற்சியும் தான் உண்மையான வளர்ச்சி. நம்மளோட ஒவ்வொரு முயற்சியும் அது எவ்வளவு சின்னதா இருந்தாலும் சரி, அது ஒரு ஸ்டெப் ஃபார்வர்ட் தான். அது ரொம்ப முக்கியம். ஆனா ஒரு நிமிஷம், இந்த ஆன்மீக பயணம்னா சும்மா முன்னேறி போய்கிட்டே இருக்கிறது மட்டும்தானா? இதோட அல்டிமேட் கோல் என்ன? உண்மையான நோக்கம் என்ன? இந்த இடத்துலதான் கவிஞர் தாயுமானவர் வராரு. அவரோட பார்வை நமக்கு இன்னும் ஆழமான ஒரு புரிதலை கொடுக்குது. இது சும்மா ஒரு மேற்கோள் கிடையாதுங்க. ஒவ்வொரு சாதகனும் தனக்குள்ளேயே கேட்டுக்க வேண்டிய ஒரு அடிப்படை கேள்வி இது. இந்த முன்னேற்றம், இந்த முயற்சிகள், இதெல்லாம் எதுக்காக? எது உண்மையான அறிவுன்னு கேக்குறாரு. அதுல அவர் முக்கோணம்னு ஒரு வார்த்தை சொல்றாருல்ல, அதுக்கு என்ன அர்த்தம்? சுருக்கமா சொல்லணும்னா, நம்மள இயக்குற 3 குணங்கள். அதாவது தாமசம் மந்தமா இருக்கிறது, ராஜசம் ரொம்ப தீவிரமா ஆக்ரோசமா இருக்கிறது, சத்துவம் அமைதியா நல்லிணக்கமா இருக்கிறது. நம்ம ஆன்மாங்கிறது இந்த 3 குணத்தையும் தாண்டினதுன்னு புரிஞ்சுக்கிறது தான் உண்மையான அறிவுன்னு சொல்றாரு. அப்ப பாருங்க, இந்த முழு பயணத்தோட நோக்கம் என்னவா இருக்கு? சும்மா நடக்கிறது, அதாவது ஆன்மீக பயிற்சிகளை செய்யறது மட்டுமல்ல, யார் நடக்கிறாங்கங்கிறத உணர்றது தான். அதாவது அந்த பயிற்சிகள் மூலமா நான் யார் அப்படிங்கிற கேள்விக்கு பதில் தேடுறது. இந்த உடல், இந்த மனம், இது எல்லாத்தையும் தாண்டி நம்மளோட உண்மையான ஸ்வரூபம் என்னன்னு உணர்றது தான் நம்மளோட உண்மையான இலக்கு. சரி, இதுவரைக்கும் நாம பார்த்த எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்து இந்த முழு விஷயத்தோட சாராம்சத்தை இப்ப புரிஞ்சுக்கலாம். ஆக நாம கத்துக்கிட்ட ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் ஒன்னு இருக்குன்னா அது இதுதான். ஆன்மீக பயணம்ங்கிறது ஒரே நாள்ல நடக்கிற மேஜிக் கிடையாது. அது ஒவ்வொரு நாளும் நாம எடுத்து வைக்கிற சின்ன சின்ன அடிகளோட கூட்டுத்தொகை. நம்மளோட ஒவ்வொரு முயற்சியும் ரொம்ப மதிப்பு வாய்ந்தது. ஏன், நம்மளோட ஒவ்வொரு தடுமாற்றமும் கூட நமக்கு ஒரு பாடம் கத்துக் கொடுக்குது. இப்போ இந்த அழகான உருவகத்தை மனசுல வச்சுக்கோங்க. உங்களையே ஒரு கேள்வி கேட்டு பாருங்க. அந்த குழந்தையோட வளர்ச்சி படிகள் மாதிரி நம்மளோட சொந்த ஆன்மீக பயணத்துல நாம இன்னைக்கு எந்த ஸ்டேஜ்ல இருக்கோம்? மல்லாக்கப்படுத்திருக்கோமா? இல்ல தவழ்ந்துட்டு இருக்கோமா? இல்ல எழுந்து நிக்க முயற்சி பண்ணிட்டு இருக்கோமா? யோசிச்சு பாருங்க.